பிஎம்கேன்ற கட்சியே திரு அன்புமணிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. அதில் நாங்கள் தலையிட விரும்பல, கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மாம்பழ சின்னம் திரு அன்புமணி அவருக்கு தான் வருமாங்க சார்? அப்படி என்று அன்புமணி நினைத்து கொண்டிருந்தார், சொல்லி கொண்டிருந்தார். மாங்காயும் கிடையாது, கொட்டையும் கிடையாதுட்டாங்க. யார் சொன்னது சார்? டெல்லி உயர் நீதிமன்றம். இப்போ மாம்பழத்தையும் கொட்டை யார் சார் எடுத்துக்கு போனது? 2 பேரும் கிடையாது. ஒரு தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது உண்மை. அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எங்களுடைய ஆவணங்களின்படி இந்த கட்சியின் பதிவு பெற்ற தலைவராக அன்புமணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அன்புமணிக்கு சாதகமாக என்றால் அன்புமணிக்கு தான் சாதகம். இந்த அளவுக்கு சொல்லிட்டா அப்போ சின்னத்தையும் அவர்கிட்ட தானே சார் கொடுக்கணும்? கட்சி தலைவர் அவருன்னா அவர் தான் சின்னம். அப்புறம் எப்படி 2 பேருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க? இருங்க, வரேன். ஐயா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கிற இந்த ஆவணத்தின்படி அன்புமணி தான் கட்சியின் தலைவர்னு சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற அந்த ஆவணமே ஃப்ராடு ஆவணம், முறைகேடாக உருவாக்கப்பட்ட அந்த ஆவணம். அந்த ஆவணத்தை நம்பி தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்தது தவறுன்னு கோர்ட்டுக்கு போனோன்னு அங்கே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்கள், பேக் அடிச்சிட்டாங்க. எங்கள் ரெக்கார்ட்ஸில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு இது போன்ற விவகாரங்களில் தலையிட அதிகாரம் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருந்தால் நாங்கள் தலையிடுவோம், எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. பதிவு பெற்ற கட்சிகளில் எது நடந்தாலும் தலையிட எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ இந்த லெட்டரில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைங்க அந்த லெட்டரில் இந்த மாதிரி இருக்குன்ட்டு தான் நாங்கள் சொன்னோம், ஆனால் அவர் தான் தலைவர்ன்றதை நாங்கள் சொல்லலை. ஃப்ராடு பண்ணாமல் தயார் செய்திருக்கிறார்களா என்பதை அவர்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு சென்று தீர்வு கண்டு கொள்ளட்டும். இந்த லெட்டருக்கு என்ன வேல்யூ? எந்த வேல்யூவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டெல்லி உயர் நீதிமன்றம் நேற்று அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பில் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டது.